100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து, ராகு கேது பகவான்களின் மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், மிக பெரும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்வும் உங்களுக்கு அமையுமா, குடும்பத்தின் நிலை, பொருளாதார நிலை, பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்ர நிலையில் தொடர்வதால் உத்தியோக முன்னேற்றங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் உங்களால் முடியாத காரியங்கள் எல்லாத்தையும் முடிக்க போறீங்க. சந்தோஷத்தை கொடுக்க போகின்றார் சனி பகவான். கூட்டு தொழிலில் இருந்து விலகி சுய தொழில் செய்ய முயற்சி உங்களுக்கு கைகூடி வரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பாராத பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். குடும்பம், புகழ், உடல் ஆரோக்கியம், பூர்வ புண்ணியம், பிள்ளைகள், பூர்வீக சொத்துக்கள், ஆயுள் விருத்தி இது எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பான வகையில் இருக்க போகின்றது. ஆரோக்கிய தொல்லைகள் எல்லாம் நீங்கிடும். சுப விரயங்கள் சற்று அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகிடும். இடம் மாற்றம் இனிமை தரும் விதத்தில் நிச்சயம் அமையும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைச்சிடும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் மற்றும் பெற்றோரின் மணி விழா, முத்து விழா, பவள விழா போன்ற விழாக்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. பாக பிரிவினை நிச்சயம் இந்த செப்டம்பர் மாதத்தில் சுமூகமாக முடிந்துவிடும். சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது தெளிவாக பதிவதால இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு பல நன்மைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். குரு பகவானின் நிலை காரணமாக இடமாற்றம், ஊர் மாற்றம் எதிர்பாராத விதத்தில் உங்களுடைய வேலையில் வந்து மனதை மகிழ்விக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளவும் நீங்கள் ஆசைப்படுவீங்க. வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க சுப விரயங்களை மேற்கொள்வதும் நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படாமல் கலகலப்பாக இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குரு பகவானும் குடும்ப ரீதியாக நல்லதை செய்ய உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு இந்த மாதத்தில் பல வாய்ப்புகளை கொடுப்பார். உத்தியோகத்தில் தந்திரமாக செயல்பட முடியலையே அப்படின்ட்டு கவலைப்பட்டவங்க எல்லாம் தைரியக்காரகன் செவ்வாய் பகவானுடன் உங்களுடைய ராசிநாதன் சேர்ந்து எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை கொடுக்க போகின்றார். இருப்பினும் இந்த காலங்களில் சற்று மனக்கலக்கம் வேலையிலையும் குடும்பத்திலையும் ஏற்படதான் செய்யும். பிள்ளைகளால் ஏற்படலாம், வேலைகளில் உயர் அதிகாரிகளால் ஏற்படலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் அரங்கேறும் காலகட்டம் இது. திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. திடீர் முன்னேற்றம் வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும். தற்காலிக பணி இருப்பவர்களுக்கு நிரந்தர பணியாக நீங்கள் ஆக்கப்படுவீர்கள். நிரந்தர பணியாளர்களாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். வர்த்தகம் சார்ந்த முயற்சிகளில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைத்துவிடும். இதுவரைக்கும் திருமண தடை தாமதங்கள் ஏற்பட்டவர்களுக்கு வரன்கள் வாசல் தேடி வரும். விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாம் திரும்பி வந்து சேருவாங்க. வருமானம் நிச்சயம் திருப்திகரமாக இருக்கும். குரு பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக வாழ்க்கை பாதையில் நல்ல மாற்றங்கள் வரும். வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து மகிழ்வீங்க. கொடுத்த கடன்கள் தானாக வந்து சேர்ந்துடும். நிலம், பூமி வாங்குவதில் முதலீடு செய்வீங்க. எதிரிகள் விலகிடுவாங்க. நட்பால் நல்ல காரியங்கள் நடைபெறும். விருப்ப ஓய்வில் வெளிவந்தவர்கள் சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டினீங்க அப்படின்னா மிக பெருமளவில் வெற்றி பெறுவீங்க. இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு தொடர்வதால 2 முறை உங்களுக்கு சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கலாம். வீண் விரயங்கள் ஏற்படுவதோட வரவேண்டிய லாபமும் சற்று தடைபடும் என்றுதான் சொல்ல வேண்டும்.
தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. உத்தியோகத்திலையும் பணி சுமை சற்று அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு ராகு கேது பகவான்களுடைய நிலையும் சாதகமாக இருப்பதால அதிக தொழில் முதலீடுகளை மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக லாபமும் கிடைக்கும். குறிப்பாக பங்கு சந்தையில் அதிக அகலக்கால் வச்சிடாதீங்க, அதிக முதலீடை செய்திடாதீங்க. பெரும் பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுட்டோம். லாட்டரி ரேஸ் போன்றவற்றிலையும் ஈடுபடுவது மிக மிக தவறான ஒன்றாக இருக்கின்றது. இந்த மாதத்தில் அதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள். அதிக உழைப்பும் அதற்கு ஏற்ற வருமானமும் நிச்சயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்களில் இருந்து ஒரு சிலருக்கு வாய்ப்பு வரும், பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய சிம்ம ராசியில கேது பகவான் சஞ்சரிக்க போகின்றார் என்பதனால லாபஸ்தானம் புனிதம் அடைவதால வரவு திருப்திகரமாக இருக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட சரிவை ஈடுகட்ட எடுத்த முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். கேது பகவானால் ஆன்மீக நாட்டம் அதிகமாகிடும். உங்களுக்கு முன்னோர்கள் கட்டி சிதிலமடைந்த கோவில்களை புதுப்பித்து மகிழ்பவர்களாகவும் இருப்பீங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்காதீங்க. அது உங்களுக்கு மிக பெரும் மோசமான ஒரு பின் விளைவுகளை நிச்சயம் கொடுக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். பாக்கியாதிபதி குரு பகவானால் வருமானம் பெருகும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் அப்படின்றது பண வரவு மட்டுமல்ல, நிலையான வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு தேவையான தன்னம்பிக்கை, எதையும் சாதித்து விடலாம், முடித்து விடலாம் அப்படின்ற மனோதிடம், சிந்தனை மற்றும் செயல்பாட்டில் உத்வேகம், நேர்மறை எண்ணங்கள் போன்றவற்றை ஒருங்கே உங்களுக்கு குரு பகவான் வழங்க காத்து கொண்டிருக்கிறார். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற வாக்கிற்கு ஏற்ப துணிந்து எதிர்கால நலனுக்கான முயற்சியில இந்த செப்டம்பர் மாதத்தில் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகின்றது. உங்களை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் வியக்கும் வகையில பிரம்மாண்ட வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகின்றது. சொந்த வீட்டில் வசிப்பவர்களாக இருந்தீங்கன்னா வீட்டை புதுப்பித்து விரிவாக்கம் செய்ய கடன் பெறலாம், அல்லது பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக கல்வி கடன் பெறவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுப விசேஷங்களுக்காக சில கடன்களும் ஏற்படும். சிலர் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடனை அதிகரிச்சிடுவீங்க. அது வேண்டாத தேவை. சிலருக்கு கடனுக்கு பயந்து வைத்திய செலவு வரும். ஆனால் நிச்சயம் உங்களுக்கு கடன் அடைபடும் காலம் என்று கூட இந்த காலகட்டத்தை சொல்லலாம். சில அரசியல் பிரமுகர்கள் பதவி ஆசையில தகுதிக்கு மீறி கடன்பட்டு எலெக்ஷன் செலவு செய்து எதிரியையும் கடனையும் அதிகரித்து கொண்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் அதன் மூலமா உங்களுக்கு நிச்சயம் நேரிடலாம். இதுவரைக்கும் நல்ல உத்தியோகம் இல்லாமல் மன உளைச்சலை சந்தித்தவர்களுக்கு நிம்மதியான மன நிறைவான வேலை கிடைக்கப் போகின்றது. ஏற்கனவே நல்ல வேலையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு தேவையான உதவிகளெல்லாம் உங்களை தேடி வரப்போகின்றது. ஏற்கனவே நீங்கள் கஷ்டங்களை அனுபவித்தவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்க ராகு பகவான் காத்து கொண்டிருக்கிறார். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் அகன்றுவிடும். படுக்கையில் இருந்தவர்களுக்கு கூட நாட்பட்ட வியாதிகளின் தன்மை மறைந்துவிடும். நோயை வெல்ல முடியும் அப்படின்ற தைரியம் கூடிவிடும். எந்த முறை வைத்தியம் சிறந்தது என்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க போறீங்க. குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் மருந்து மூலமாக சரியாக போறீங்க. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் எல்லாம் விலகி போக போறாங்க. வழக்குகள்ல இருந்து விடுபட போறீங்க. திடீர் அதிர்ஷ்டம், உயில் காப்பீட்டு முதிர்வு தொகை போன்றவற்றின் மூலம் தன லாபம் நிச்சயம் ஏற்படும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். சிலருக்கு நீச வழியில் பொருளும் பிறரின் சொத்தும் கிடைக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். சிலருக்கு பெரும் பண ஆசையால் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்து நீதிமன்றம் செல்லக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். அப்படின்றதுனால சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை சொல்லிக் கொள்கின்றோம். பெரும் தொழிலதிபர்கள் அரசிற்கு முறையான வருமான வரி, விற்பனை வரி போன்றவற்றை தாக்கல் செய்வது நல்லது. விவசாயம் செய்பவர்கள், சொந்தமாக தொழில் செய்பவர்கள்,
மிக பெரும் நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள், தனியார் நிறுவனத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள், உங்களுக்கு எல்லாம் மிக பெரும் அளவில் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்று கூட சொல்லலாம். தொழில் மூலமாக அந்தஸ்து, கௌரவம் உயரப்போகின்றது. சமுதாயத்தில் தொழில்துறையில் முன்னிலையில் இருப்பவர்களின் நட்பு, அறிமுகம் கிடைக்கும். சிலர் கடன்பட்டு புதிய தொழிலை துவங்கினாலும் வெற்றி உங்கள் பக்கம்தான். சிறிய முயற்சியால் வெற்றியும் சாதனையும் படைக்க போறீங்க. சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் என்று சொல்ல வேண்டும். எதிரிகள் எல்லாம் விலக போகிறாங்க. எல்லாத்தையும் சமாளிக்க போகிறீங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய திறமை வெளிப்பட போகின்றது. யாரையும் கண்டு பயப்படாத ஒரு நிலை, ஒரு மனதிட்டம் பெற போறீங்க. விநாயக பெருமானை வழிபாடு செய்து வாங்க. அருகம்புல் வைத்து வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் நொடியில் விலகும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் நல்லது நடக்கும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான அடித்தளத்தை, முன்னேற்றத்தை இந்த மாதம் அமைத்து கொடுக்கும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். என்ன நடக்க போகின்றது அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.